அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இழுபறி நீடிக்கிறது. 6 தொகுதிகள் கட்டாயம் வேண்டும் என்று சிபிஎம் கேட்கிறது. குறைந்த தொகுதிகளை பெற்றுக்கொள்வது வழியை தருகிறது அப்படின்னு வேதனையை வெளிப்படுத்தி இருக்கிறார் திரு திருமாவளவன். 3 தொகுதிகள் வேண்டும் என்று 24 மணி நேரம் கெடு விதித்திருக்கிறார் திரு வேல்முருகன். சில கூட்டணி கட்சி தலைவர்கள் எந்த கருத்தையும் சொல்லாமல் மௌனம் காக்கிறார்கள். இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். திமுக கூட்டணியில் இம்முறை ஏன் இத்தனை இழுபறி, என்ன நடக்கிறது என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு மணி பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சாமிநாதன் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தினர் அனைவருக்கும். திரு சாமிநாதன், முன் எப்போதும் இல்லாத அளவு இந்த முறை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் திமுக கூட்டணியில் இத்தனை சுற்று பேச்சுக்கள் நடக்கின்றன. நீண்ட காலம் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இழுபறியும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே பலகட்ட சர்வேக்கள் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. திமுக கடந்த 6-7 மாதங்களுக்கு மேலாகவே பலகட்ட சர்வேக்கள் எடுத்திருக்காங்க. அதுல என்னதான் அரசு நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சிருந்தாலும் கிரவுண்ட்ல ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்கதான் செய்யுது. அப்ப அந்த ஆன்டி இன்கம்பன்சியை எதிர்கொள்வதற்கு உதயசூரியனுக்கு ஆற்றல் இருக்கும். கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குறப்ப அந்த இடம் ஒரு சிக்கலாக மாறும். சோ அவங்களுடைய எண்ணிக்கையை குறைக்கணும், அல்லது அவர்களில் பெரும்பான்மையான பேரை உதயசூரியன்லயே போட்டியிட வைக்கணும். அப்ப களத்துல திமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் கொஞ்சம் தீவிரமா வேலை பார்ப்பாங்க அப்படிங்கக்கூடிய நிலைப்பாடு திமுகக்குள்ள இருக்கு. அது ஒன்று. இன்னொன்று, மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு கோஷத்தை முன்னெடுக்கிறார். வர சட்டமன்ற தேர்தலில் 200 இடங்கள்ல வெல்வோம், 200 இடங்கள்ல வெல்வோம். இன்னொன்று, 1967க்கு பின்பு நீண்ட நெடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த அரசியல் வரலாற்றுல 2வது முறையாக அவர்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றதில்லை. அது கலைஞர் அவருடைய காலத்திலே வெற்றி பெற்றதில்லைங்கிற இருக்கக்கூடிய அந்த மரபை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறார். அப்ப அதுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, தனிப்பெரும்பான்மையோட வரணும். கூட்டணி கட்சிகளுக்கு அதிக இடங்கள் கொடுக்கிறது எந்த சூழலையும் ஒரு நெருக்கடியாக மாறிவிடக் கூடாது அப்படின்னு நினைக்கிறார். சோ ஆனால் அவர் அதற்கான நெருக்கடியாக வரக்கூடாது என்று நினைப்பதுல ஒரு உள்ளார்ந்தமான அர்த்தம் இருக்கிறது. பட் யாருக்கு அது பொருட்படுத்துறோம் அப்படிங்கிறதுல இருக்கல. இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் திமுகவோடு நீண்ட காலமாக 2017 இருந்து எந்த சமரசமும் இன்றி ஒரு பாஜக எதிர்ப்பு என்கிற நிலைப்பாட்டில் பயணிக்கக்கூடிய கட்சி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அப்படிதான். இந்த சிபிஎம் அவர்கள் எல்லாம் ஏன் இந்த அளவுக்கு வருத்தப்படுறாங்கன்னா, கடந்த முறை ஒதுக்கப்பட்டதே, அவர்கள் நாடு விடுதலை பெற்ற காலத்துல இருந்து கடந்த முறை ஒதுக்கப்பட்டதா அவர்களுக்கு குறைவான எண்ணிக்கை. 2021 தான் வெறும் 6 சீட் ஒதுக்கப்பட்டது. இந்த முறை அதுல இருந்து 1 குறைங்க அப்படின்னு சொல்றதுல இன்னொரு முக்கியமான கோணமும் இருக்கு அப்படின்னு பாக்குறேன். அதுக்கு முன்பு இடதுசாரிகள் ஏன் இவ்வளவு வேதனைப்படுறாங்கன்னா, கடந்த முறை ஒதுக்கப்பட்ட 6 தொகுதிகள்ல 2 தான் ஜெயிச்சாங்க. அதை காட்டி நீங்க எண்ணிக்கையை குறைப்பீங்கன்னா அதுல மிக முக்கியமான ஒரு கோணம் இருக்கு. கடந்த முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் ஒன்று கோவில்பட்டி. கடம்பூர் ராஜ் அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி, ஹாட்ரிக் வெற்றி பெற்ற தொகுதி. டிடிவி தினகரன் அவர்கள் அங்குதான் போட்டியிறார். இன்னொரு தொகுதி திருப்பரங்குன்றம் ராஜன் செல்லப்பா அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அவர் அங்க மதுரையில மேயராக இருந்தவர். சோ இப்படி திராவிட கட்சிகள்ல ரொம்ப வலிமையா இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் களங்காணக்கூடிய தொகுதி, நட்சத்திர வேட்பாளர்கள் ரொம்ப குறிப்பா அந்த தொகுதிகள்லாம் இடதுசாரிகளுக்கு கடந்த முறை ஒதுக்கியிருக்காங்க. இன்னொன்று, அவர்கள் கன்னியாகுமரி மாதிரி தொகுதிகளை செலக்ட் பண்றது யார் சாய்ஸ்? யாரு தொகுதிகளை கேட்டு பெறாங்க? கூட்டணி கட்சிகள் கேட்டு பெறாங்களா 21ல, இல்ல திமுக ஒதுக்கீடு செய்த தொகுதிகளா? அது இல்ல, திமுக இவர்கள் இடதுசாரிகள் கேட்ட தொகுதிகளை ஒதுக்கீடு செய்யலங்கிறதும் இப்ப அவர்களுடைய மன வருத்தமாக இருக்கு. நீங்க 21ல அவர்கள் கோவில்பட்டியை கேட்கலங்கிறாங்க. நாங்க கோவில்பட்டியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோவில்பட்டியில் வென்றதே இல்லை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அங்க ஒரு காலகட்டம் வரை வலுவாக இருந்தது. அதுல கூட தனிப்பட்ட தலைவர்கள் வலுவாக இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க சிபிஎம் தோழர்கள். சோ அப்ப அந்த இடம் அவர்கள் கேட்காமலே ஒதுக்கப்படுது. கன்னியாகுமரியில வலுவா இருக்காங்க. அப்ப அவர்களுக்கு எந்த இடம் நெருடலை ஏற்படுத்துனா, காங்கிரஸ் கட்சிக்கு நீங்க 3 சீட் அவங்க அழுத்தம் கொடுக்குறாங்க, கூட்டுறீங்க, ஒரு ராஜ்யசபா பிரதிநிதித்துவம் கொடுக்குறீங்க. ஆனா 2017 இருந்து தொடர்ச்சியா இந்த அணி 3 முறை வெற்றி பெறுது. இந்த இடம் தான் திமுக இன்னொரு மாஸ்டர் பிளே பண்றாங்க. நீங்க இன்னைக்கு என்னதான் நம்ம சொன்னாலும் விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், வேல்முருகன் பல நிலைப்பாடுகள் இன்னைக்கு வெளியில ஒரு மனத்தாங்களோடு இருக்கிறவங்களுக்கு நீங்க பல வடிவங்கள் கொடுக்கலாம். அது இந்திய கம்யூனிஸ்ட் போன்ற 5 இடங்களோடு சம்மதிச்சவங்களா இருக்கலாம். எல்லாருக்கும் வேற வடிவங்கள் கொடுக்கலாம். பட் எல்லாருடைய கொள்கை நிலைப்பாடு என்பது பாஜக எதிர்ப்பு தானே. அப்ப அதுலயும் ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கணும். பாஜக எதிர்ப்பு என்கிற அந்த அந்த அடிநாதத்தினுடைய மையப்புள்ளி திமுக தான் அப்படிங்கிற ஒரு கிளைம் எடுக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம். அதனாலதான் மற்றவங்களெல்லாம் ஒரு மைனர் பார்ட்னர் ஆக்கணும். இப்ப நீங்க பாஜக எதிர்ப்பு ஒரே முகம் தான் அகில இந்திய அளவுல இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு பிம்பத்தை தக்க வைக்கிறதுக்கு இது உதவும். இன்னொன்னு, தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி. நீங்க இடதுசாரிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஓரிரு தொகுதிகள் கூட கொடுக்கறதுனால
பாஜக எதிர்ப்ப கூட்டணி கட்சிகள் தீவிரமாக எதிர்கொள்றாங்க திமுகவை விட அப்படின்ற பெர்செப்ஷன் வந்துற போதா என்ன? இல்ல, அப்படி அவர்கள் நினைக்கல. அவர்களுடைய பார்வை என்ன இருக்குன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தால் தான் நீங்க வெற்றி பெறீங்க, கூட்டணி கட்சிகள் அதனுடைய அடிப்படையில தான் வெற்றி பெறீங்க, பாஜக எதிர்ப்பு என்பது உங்களுடைய அடிநாதமாக இருக்கு. அதுதான் நீங்க சிபிஎம் அடிநாதம். அதான ஒரு சின்ன உதாரணம் மட்டும், இடதுசாரி தோழர் ஒருத்தட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, பிப்ரவரி 12ஆம் தேதி அகில இந்திய வேலைநிறுத்த போராட்டம் இடதுசாரிகள் நடத்துறாங்க. கிட்டத்தட்ட மோடி அரசுக்கு எதிராக நடத்துறாங்க. 4 தொழிலாளர் சட்டங்கள்லையும் திருத்தம் செய்ததுக்கு எதிராக அவங்க அந்த போராட்டம் நடத்துறாங்க. கேரளால கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆளுங்கட்சியாக இருக்காங்க. பிப்ரவரி 12ஆம் தேதி கேரளால ஒரு அரசு பேருந்து கூட ஓடல, ஆட்டோக்கள் ஓடல, முழு பந்து அங்க வெற்றிகரமாகுது. ஆனா இங்க கூட்டணியில தான் இருக்காங்க. இங்க கம்யூனிஸ்டுகளால அந்த பந்தை வெற்றிகரமா செயல்படுத்த முடியல. அப்ப யார் இடதுசாரி எதிர்ப்புல அகில இந்திய அளவுல இருக்காங்க? அப்ப தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஜக எதிர்ப்பு என்பதனுடைய மையப்புள்ளி திமுக தான். நம்முடைய வெற்றியை நம்ம மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதை விட அவர்கள் ஒரு மைனர் பார்ட்னரா இருக்கட்டும். பாஜக எதிர்ப்பினுடைய மையப்புள்ளி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான், திமுக தான். பட் அவங்க தீவிரமாக இருக்காங்க. அதுல நம்ம மறைப்பதற்கு பின்ன அவங்க ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. பாஜக எதிர்ப்புல உறுதிப்பாட்டோடு இருக்காங்க. ஆளுநர் விவகாரம் தொடங்கி எல்லா விஷயத்திலும் நீதிமன்றம் வரையும் போறாங்க. அதற்கான முழு தகுதியும் அவர்களுக்கு இருக்கு. பட் ஆனா இவங்க ஒரு ஒற்றை நோக்கம், பல கட்சிகள் அப்படி மாறிட்டாங்கல்ல களம். நீங்க இப்ப இந்த திமுகவுக்கு இந்த கட்சிகள்லாம் எப்ப எந்த நேரத்துல ரொம்ப ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்திருப்பாங்கன்னா, நீங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, நீங்க மற்ற கட்சிகள் எல்லாம் போராடி இருந்தா, ஐயோ எதிர்கட்சிகள் போராடுறாங்களே, இப்ப கம்யூனிஸ்ட் எல்லாம் போராடி இருக்காங்க, நான் போராடலன்னு சொல்லல. விசிகாவே கள்ளக்குறிச்சியில கிட்டத்தட்ட ஒரு கள்ளச்சாராய மதம் நடக்கிறப்ப ஒரு மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாங்க. பட் அந்த மாநாட்டை எப்படி நீர்த்து போக வைக்கிறாங்க? அவங்களே ஒரு பாலம் போட்டு அவங்களே கேட்ச் பிடிக்கிற மாதிரி மத்திய அரசுக்கு கோரிக்கைன்னு மாத்துறாங்க. அப்ப ஏறக்குறைய திமுக சார்பு அரசியலை இவர்கள் முன்னெடுக்கிறதுனால அவர்களுடைய வீரியம் என்பது கொஞ்சம் மட்டுப்படுது. பட் இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் சாம்சங் தொழிலாளர் போராட்டமா இருக்கலாம், 8 மணி நேர வேலை நிறுத்தத்தை 12 மணி நேரம் ஆக்கிற போது ஏற்பட்ட போராட்டமா இருக்கலாம், அண்மையில நடத்தின மாற்றுத்திறனாளிகள் போராட்டமா இருக்கலாம், நிறைய விஷயங்கள் வீரியமா பண்ணியிருக்காங்க. பட் அவர்களுக்கு அவர்கள் வலுவாக இருக்கக்கூடிய இடங்கள்ல தொகுதிகள் கிடைக்கல அப்படிங்கிற மனத்தாங்களே இருக்கு. அப்ப இதெல்லாம் சேர்த்துதான் இன்னைக்கு அவர்களுடைய மனக்குழப்பத்துல ஒழிச்சுக்கிட்டே இருக்காங்க. 5ன்னு கொடுப்பாங்க, ஒருவேளை 6வே தக்க வைத்தாலும் கூட நாம் விரும்புகிற தொகுதிகள் வருமா, அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் தான் நமக்கான தொகுதிகளை கொடுப்பாங்களா? கடந்த முறை 6 இடம் தான் கொடுத்தாங்க. அதுல அவர்கள் சொல்றாங்க, கோவில்பட்டியோ திருப்பரங்குன்றமோ எங்களுடைய விருப்ப தேர்வே இல்லாமல் தான் இருந்தது. அப்ப நாங்க கூட்டணி கட்சியினுடைய தலைமை எங்களை ஜெயிக்க வைப்பாங்கிற நம்பிக்கையில களம் கண்டோம். பட் அவர்களும் உழைத்தாங்க, உழைக்காம இல்ல. பட் அதுல சிபிஎம்முக்கு சுத்தியல் அறிவால் நட்சத்திரம் என்பதற்கோ ஒரு பானை சின்னத்திற்கோ கிடைக்கிற ஓட்டை விட உதயசூரியன் நிக்கிறப்ப கூடுதல் ஓட்டு தான் வருது. அது திமுகவுக்கு அது ஒரு பலம் சேர்க்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான். ஓகே, திரு சுகுணாதேவா, கூட்டணி கட்சிகள் இந்த முறை விட்டு கொடுக்கணுங்கிற அந்த எதிர்பார்ப்போடு திமுக இருக்கா? மதிமுக குறைச்சிக்கிட்ட மாதிரி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் குறைச்சு கொண்ட மாதிரி மற்ற கூட்டணி கட்சிகளும் குறைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிற எதிர்பார்ப்பு திமுக கிட்ட இருக்கா? ஒன்று கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கண்டிப்பாக அவங்களுடைய கோரிக்கைகளை நியாயங்கள் இருக்குது, அதை நம்ம மறுக்கவே முடியாது. ஏன்னா 8 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்த கூட்டணியில் இருக்காங்க. காங்கிரஸ் கூட இடையில என்ன மாதிரியான ஊசலாட்டத்தில் இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். காங்கிரஸுக்கு இருந்தது மாதிரியே விடுதலை சிறுத்தைகளுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் வேற அணிகளில் இருந்து அழைப்பு வந்தது. எடப்பாடி பழனிசாமியும் அழைப்பு விடுத்தார், விஜய் நேரடியாகவே திருமாவளவனுக்கு அழைப்பு விடுத்தார், அதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி நாங்கள் இங்கே தான் இருப்போம் என்பதில் உறுதியாக அவர்கள் இருந்தார்கள். இன்னொன்று, திமுக கூட்டணி கொள்கை கூட்டணி, பாஜகவுக்கு எதிரான ஒரு கூட்டணி அப்படின்னா அந்த அடையாளத்துக்கு 100% பொருத்தமானவர்கள் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும். இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று, சுவாமிநாதன் சொன்னதில் நான் ஒரு விஷயத்தில் மாறுபடுறேன். ஏன்னா பாஜக எதிர்ப்புங்கிறது திமுக மட்டும்தான் பண்ணுது, அந்த கிரெடிட்டு இடதுசாரிகளுக்கோ விடுதலை சிறுத்தைகளுக்கோ போகக்கூடாது அப்படின்னு திமுக நினைக்குது அப்படின்னு நான் கருதலை. ஏன்னா ஒருவேளை அப்படி திமுக நினைச்சா கூட அப்படியெல்லாம் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளையும் நீங்கள் குறைச்சி மதிப்பிட முடியாது. தேர்தல் அரசியலுக்கு அப்பாலும் அவங்க தொடர்ச்சியாக பிஜேபி எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்புங்கிறத பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க தான். அப்படி நம்ம பார்த்துட முடியாது. இப்போ கார்ல் மார்க்ஸோட சிலையை முதலமைச்சர் திறந்து வைக்கிறாரு, அதே மாதிரி நல்லகன் அவர்களை வீரவணக்கம் செலுத்தி மரியாதை செலுத்துறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது. அதனால அப்படி நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்படி நீங்க சொல்ல அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க இந்தியாவில் இது இந்தியா முழுக்க 4 சிபிஎம் எம்பிகள், 2 எம்பிகள் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க திமுக கூட்டணியில். அதே மாதிரி 2 எம்பிகள் தான் சிபிஐக்கு இருக்காங்க, அதுவுமே திமுக கூட்டணியில் தான் இருக்காங்க. அதனால பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறத சீட்டு தந்தாலும் தராட்டியும் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் உறுதியாகத்தான் இருப்பார்கள். அந்த அடையாளத்தை அவங்ககிட்ட இருந்து அகற்றவே முடியாது. அதனால அவங்களுடைய இருப்பார்கள், தொகுதியை குறைச்சு கொடுத்தாலும் இருப்பார்கள், அதுல ஒன்றும் கூட்டணியில் இருப்பாங்கிறத சொல்ல வரல. மதவாத எதிர்ப்பு என்பதில் உறுதியாக இருப்பார்கள். ஏன்னா அவங்களுக்கு தேர்தல் அரசியலை தாண்டி ஒரு லட்சியவாத அரசியல்ங்கிறது இருக்குது, கொள்கை சார்ந்த அரசியல்ங்கிறது விடுதலை சிறுத்தைகளுக்கும் இருக்கிறது, இடதுசாரிகளுக்கும் இருக்கிறது. அதனாலதான் அவங்க இந்த கூட்டணியில் இருக்காங்கிறது ஒண்ணு. இன்னொன்று, அவங்களுடைய அரசியலுடைய அடித்தளமே அதுதான். அதனால திமுக அதை மறைக்க பார்க்குது
அப்படின்னு சொல்றது அப்பதான் அதனால அது மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றதுமே பொருத்தமில்லாத ஒரு கூற்று அப்படின்னு தான் நினைக்கிறேன். திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் வந்து 23 கட்சிகளுடைய கூட்டணி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சிக்கல் தான். அப்படி அந்த சீட்டுகளை ஒதுக்குறப்ப ஒன்றும் இப்போ நீங்கள் திமுகவுடைய அணுகுமுறை இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தல் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மாறுபாடை பார்க்க முடியும். இப்போ 2021 உதயசூரியன் சின்னத்தில் நில்லுங்க அப்படின்னு சொல்லி தான் மதிமுக நின்னாங்க. 24 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் தனி சின்னத்தில் நிற்போம் அப்படின்னு சொன்னப்போ அனுமதிச்சாங்க. அவங்க பம்பரம் சின்னம் கேட்டு கடைசியில் தீப்பெட்டி சின்னத்தில் துறை வைக்கணும்னார் அப்படிங்கிறலாம் பார்க்குறோம். அப்போ வந்து சிபிஎம் வந்து அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திண்டுக்கல்லையும் கோவையிலும் இருந்தாங்க, அப்படி மதுரையிலையும் கோவையிலும் இருந்தாங்க. கோவைங்கிறது அப்போ அண்ணாமலை நிற்கிறார் அப்படிங்கிறப்ப அது வந்து ஒரு வலிமையான ஒரு போட்டி. அங்கே சிபிஎம் போய் நிப்பாட்டினா ஒன்று சிபிஎம் அங்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புங்கிறது குறைவு. சிபிஎம்மையும் நம்ம பழியாக்கி விடக்கூடாது, அப்படி பழியானால் அது திமுகவையும் சேர்த்து தான் பாதிக்கும். அப்படிங்கிறப்ப அவங்கள ரொம்ப பாதுகாப்பாக திண்டுக்கலுக்கு மாற்றிட்டு அங்கே திமுக நின்று அந்த வெற்றி அந்த போட்டியை எதிர்கொண்டு திமுக ஜெயிச்சது. ஆனால் கடலூரையும் கேட்டாங்கல்ல அவங்க. ஆமாம், கடலூர் தொகுதியும் அவங்க விருப்பப்பட்டியலில் கொடுத்துருந்தாங்க தானே. ஆமாம் கேட்டேன். இல்லை இப்போ ஒன்று இப்போ பெரம்பூர் சொல்கிறாங்க இல்லையா, பெரம்பூரில் வந்து நம்ம தோழர் சவுந்தரராஜன்கிறவர் மூத்த அனுபவமிக்க தொழிற்சங்கவாதி, கண்டிப்பாக வந்து மதிப்புமிக்க ஒரு தோழர். ஆனால் அங்கே விஜய் நிற்கிறார் அப்படிங்கிறப்ப சவுந்தரராஜனால் அந்த போட்டியை வந்து தாக்கு பிடிக்க முடியுமா அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வி. அடிப்படையில் நம்ம கொள்கை மதிப்பீடுகள் அறம் இதெல்லாம் இருந்தாலும் கூட தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறுவதற்கான நடைமுறை சாத்தியம் அப்படிங்கிற ஒரு சிக்கலும் இருக்குது. இல்லை என்னன்னா நீங்க 4 பேரும் கூட்டணியில் இருக்கோம், யாருக்கு சீட்டு கொடுத்தாலும் ஜெயிக்கணுன்ற அடிப்படையில் தானே 4 பேரும் வேலை செய்யணும். திமுகவுக்கு கொடுத்தா உதயசூரியன் சின்னம் நின்னா மட்டும் திமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் ஆர்வத்தோடு வேலை செய்வாங்க, கூட்டணிக்கு கொடுத்தா வேலை செய்ய மாட்டாங்கன்னா அது பெரம்பூருக்கு மட்டுமா பொருந்தும், தமிழ்நாடு முழுவதும் தானே பொருந்தும். இல்லை இப்போ அதாவது திமுக கூட்டணியில் அதிமுக கூட்டணி எடுத்துப்போமே, எப்படியா இருந்தாலும் கூட்டணி கட்சிகள் நீங்க சீட்டு ஒதுக்கி தான் ஆகணும், கூடையோ குறையோ. அவங்க எல்லாருமே வந்து ரெட்டலையோ உதயசூரியன் நிற்க முடியாது, கண்டிப்பா அவங்க சின்னத்துல தான் நிற்பாங்க. காங்கிரஸ் கட்சி போய் நீங்க அப்படி நிப்பாட்ட சொல்ல முடியாது, அல்லது பிஜேபி போய் அப்படி நிப்பாட்ட சொல்ல முடியாது. அப்படி நிற்கக்கூடிய தொகுதிகளில் திமுக தொண்டர்களும் வேலை பார்க்கணும், அதிமுக தொண்டர்களும் வேலை பார்க்கணும், வேலை பார்த்து தான் ஆவாங்க. ஆனா வெறுமனே திமுக தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும் மட்டுமே தேர்தல் வெற்றியை வந்து தீர்மானிக்கிறது கிடையாது, அதை தாண்டி பொதுமக்கள்ங்கிறவங்க தீர்மானிப்பாங்க. இப்ப இதுல வந்து இப்ப நீங்க விஜய் ஒரு வகையில வந்து விஜய் வந்து பெரம்பூர் தொகுதியில் போட்டுகிறார் அப்படின்னா அங்க சிபிஎம் அல்லது அறுவாள் சுத்தியில் நட்சத்திரங்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை, அதை எதிர்கொள்வதற்கான ஒரு பலம்ங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து அது வேற கணக்கில் வருது. அப்படிங்கிறப்ப அங்க போய் அதை வந்து எதிர்கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு சிக்கல் எல்லாம் இருக்கிறது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குங்கிற இதுதான். அதனால சொல்றப்ப 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய நிலைப்பாடுங்கிறது கூட்டணி கட்சிகள் மீதான அணுகுமுறைங்கிறது ஒரு மாதிரி இருக்குது. 2024 அது கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா மாறுது. மறுபடியும் வந்து சின்ன இது இருக்குதுன்னா, அவர் சாமிநாதன் சொன்ன மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, இப்ப வந்து இந்த கூட்டணி வலிமையான கூட்டணி, ஆனால் அதே நேரத்தில் 2வது முறையும் திமுக வெற்றி பெறணும். 1971 ஜெயிச்சாலும் கூட அதிமுக உருவானதற்கு பிறகு திமுக 2வது முறையாக வெற்றி பெறவில்லை. அவங்க சொல்லக்கூடிய 200 தொகுதிகள் அப்படிங்கிறத அந்த இலக்கை அடையணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணித்தான் ஆகணுங்கிற மாதிரி அதிகமான தொகுதிகளில் இப்போ உதயசூரியன் போட்டியிட்டாதான் அந்த 200 தொகுதிகளில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கா? திமுக அப்படி நம்புதா? இல்ல உங்களுக்கு இப்ப 117 சீட்டு வந்து வாங்கினதான் தனி பெரும்பான்மை. 160ல இருந்து 170 சீட்டு கண்டிப்பா திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக நின்றுதான் ஆகணும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல திமுக மற்றும் உதயசூரியன் சின்னத்தில் நிற்பவர்கள் அவர்கள்லாம் சேர்ந்துதான் 117 சீட்டு அப்படிங்கிறது வரப்போகுது. அப்படிங்கிறப்ப இவ்வளவு கூட்ட கட்சிகள் இருக்குது, 23 கட்சிகள் இருக்குது. இப்போ அருந்ததியர் அமைப்புகள்னா இப்போ வந்து நாகை திருவள்ளுவனுடைய தமிழ் புலிகள் இருக்குது, ஆதி தமிழ் பிறவை இருக்குது, ஜக்கையன் இருக்குது. இஸ்லாமிய அமைப்புகள் பார்த்தீங்கன்னா 4 இஸ்லாமிய அமைப்புகளுமே திமுக கூட்டணி. அவங்க உதயசூரியன் சின்னத்தில் தானே நிற்க போறாங்க. அதுதான் சொல்லுவேன், அதெல்லாம் சேர்த்து தான் 117 சீட்டு அப்படிங்கிறது வரப்போகுது. அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சான ஒரு விஷயம் தான், கண்டிப்பாக மிகப்பெரிய சேலஞ்சான ஒரு விஷயம் தான். ஆனால் அதே நேரத்தில் வந்து இவங்களுடைய கோரிக்கைகளை வந்து அதுக்காக வந்து நம்ம விட்டு கொடுத்துட முடியாது. விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகளுடைய கோரிக்கைகள் அதை காரணம் காட்டி குறைக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து நியாயப்படுத்திட முடியாது. கண்டிப்பா அந்த கோரிக்கைகளை பரிசீலிக்கணும். 2 பேருமே வந்து திமுகவும் சரி இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகளும் சரி கண்டிப்பா வந்து இதை பேசி ஏதாவது ஒரு முடிவுக்கு வருவாங்க, வந்துதான் ஆகணும். அதுதான் வந்து நடக்கிறதுக்கான சாத்தியம். ஓகே திரு மணி, எப்படியும் ஒரு சுமூக தீர்வை எட்டிடுவாங்க. ஆனா அதுக்கு இடையில் நடக்கக்கூடிய இந்த வார்த்தை பிரயோகங்கள் தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. குறைந்த தொகுதிகளை பெற்றுக்கொள்வது ரொம்ப வலிமிகுந்த வேதனையா இருக்கு அப்படின்னு திருமாவளவன் பேசுறாரு, கெடு விதிக்கிறாரு திரு வேல்முருகன். அதிக தொகுதிகள் கேட்டிருக்கோம், தரலைன்னா என்ன முடிவுங்கிறத பொறுத்து வந்து சொல்றோன்றாங்க. ஆனா எதிர்பார்க்கப்பட்டதா திமுக கூட்டணியில் இப்படி பேச்சுவார்த்தைகள் வரும்னு எதிர்பார்க்கப்பட்டதா? காங்கிரஸ் தேமுதிக முன்பின் அப்படின்னு பிரிச்சுக்க வேண்டியதா இருக்கு அந்த காலகட்டத்தை? அப்படிதான் பிரிச்சுக்கணும். ஏன்னா கொடுத்ததே 6 சீட்டு, 6 சீட்டு கொடுத்தவங்களுக்கு 5 சீட்டுன்றதும் 170 போட்டி போட்டவங்க 165 போட்டி போடுறதும் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு வந்து ரெண்டையும் நம்ம பிரித்து பார்க்கணும்.
ரெண்டாவது, அடிப்படையில் இத்தகைய ஒரு பிடிவாதமான அணுகுமுறை திராவிட முன்னேற்ற கழகத்திடம் இருப்பது என்பது மதசார்பற்ற சக்திகளை தமிழ்நாட்டில் வீக்கெண்ட் பண்ணுது. அதை திமுக விரும்புகிறதா என்பதை அவர்கள் தான் தெளிவுபடுத்தும். மாறாக இன்னொரு பக்கம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 0.4% இருக்கக்கூடிய ஒரு கட்சியை, புதிய கட்சியை உங்கள் கூட்டணிக்கு வருவதற்கு முதல் நாள் வரையில் அவர்கள் யாருடன் பேசி கொண்டிருந்தார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர்களை உள்ளே அழைத்து வந்து நீங்கள் ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறீங்க. தேசிய அளவில் பாஜகவை வலுப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாகத்தான் அதை பார்க்கிறேன். நாளைக்கு மாநிலங்களவையில் ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம் வருகிறது, 2/3 மெஜாரிட்டி தேவைப்படுதுன்னா புதியதாக நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புவர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்போ கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக கொள்கை ரீதியாக உங்களுடன் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும், அது நன்றாக தெரிந்தாலும் 2 இடதுசாரிகளும் விசிகாவும் இந்த கூட்டணியை விட்டு போக மாட்டார்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலுவான நிலையில் இருக்கிறது. 4 முனை போட்டி, 5 முனை போட்டி என்று வந்த பிறகு திமுகவுடைய வெற்றி வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா 4 கார்னர் ஃபைட்ன்றது அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ். நான் சொல்வது, ஒருவேளை அப்படி இல்லாமல் வைஸ் வர்சாவாக இருந்ததுன்னா கூட அவங்க உங்களை விட்டு போக மாட்டாங்க. அப்போ இந்த தேர்தல் என்பது தமிழ்நாட்டுக்கும் என்டிஏக்கும் நடக்கிற தேர்தல், மதசார்பற்ற சக்திகளுக்கும் தமிழ்நாட்டுக்கு நடக்கிற தேர்தல் என்று டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு என்று திமுக சொல்லுகிறது, முதலமைச்சர் சொல்லுகிறார். இதனுடைய அர்த்தம் இந்துத்துவாவுக்கும் தமிழகத்துக்குமான தேர்தல் என்பதுதான். அதுதான் அதோட அர்த்தம். அப்படி இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய மதசார்பற்ற சக்திகளை நீங்களே பலவீனப்படுத்துவது எதை உணர்த்துகிறது? மாறாக நீங்க யாரை பலப்படுத்துறீங்க? இப்ப அசம்பிளி சீட் அவங்களுக்கு தேமுதிக எவ்வளவு கொடுக்க போறாங்க? நிறைய தொகுதிகள் வாங்கி குறைவான தொகுதிகளில் வெற்றி பெறுவதை விட குறைவான தொகுதிகள் வாங்கி அதிக தொகுதிகள் வெற்றி பெறுவது சரியானது அப்படின்னு திமுக நினைக்குதுன்னு சொல்றாரு. இல்ல, நான் என்ன சொல்றேன், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க மாறாக இன்னைக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு நாளைக்கு 5 சீட்டோ 10 சீட்டோ கொடுக்க போறீங்க. யாரை பலப்படுத்துறீங்க? ஒரு பக்கம் நீங்க மதசார்பற்ற சக்திகளை நீங்களே பலவீனப்படுத்துறீங்க. இன்னொரு பக்கம் தெளிவா தெரியும் கடந்த காலங்களில் இவர்களுடைய நிலைப்பாடு, தேமுதிக நிலைப்பாடு என்னன்னு. அது இந்த 3 தேர்தல்கள் இல்லாத ஒரு புதிய போக்கு இன்றைக்கு நீங்க அத்தகைய கட்சிகளை உள்ளே அழைத்து வந்தது. அப்ப இந்த கொள்கை கூட்டணி இனிமேல் நம்மளால சொல்ல முடியுமா என்ற கேள்வி பெரிய அளவில் இன்று எழும்பி நிற்கிறது. நீங்க தான் சொல்றீங்க இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல். அதனுடைய பொருள் இந்துத்துவாக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல். ஒரு பக்கம் மதசார்பற்ற சக்திகளை பலவீனப்படுத்திட்டு இன்னொரு பக்கம் நீங்க யாரை பலப்படுத்துறீங்க அதையும் சேர்த்து தான் இதுல பேசணும். தேமுதிக தனிச்சு போட்டிட்டா திமுகவுக்கு பிரச்சனை இல்லை. தேமுதிக எதிர்த்தரப்புக்கு போய் பலம் சேர்த்துடக்கூடாதுங்கிற அடிப்படையில் தேமுதிகவை உள்ள கொண்டு வர வேண்டிய கட்டாயம் திமுக. லார்ஜர் கேம்ல பாருங்களேன், ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்கீங்களா, யாரு கொடுத்துருக்கீங்க? நாளைக்கு எங்க இருப்பாங்க? நாளைக்கு உங்களோட தேசிய அரசியல், ஏன்னா இந்தியா கூட்டணியோட முக்கியமான தளபதிகளில் ஒருவர் நம்முடைய மு.க. ஸ்டாலின், முதலமைச்சர் அவர்கள், இந்தியா கூட்டணி உருவானதுல. ஆனால் இந்த ஒரு போக்கு, கடந்த 3 தேர்தல்கள் இல்லாத இந்த ஒரு புதிய போக்கு எதை உணர்த்துகிறது? இதெல்லாம் சேர்த்து தான் நீங்கள் பார்க்கணும். இது லார்ஜர் கேம் பிளான். ஆகவே நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, நீங்கள் 6 சீட்டுக்கு வாங்கிட்டு 5 சீட்டுன்னு கொடுத்ததே 6 சீட்டுன்றது உங்களுக்கு அரவுண்ட் 2% ஆர் 3%. இன்றைக்கி அது 5 சீட்டாக குறைக்கிறது மூலமாக 2% தான் உங்களை நீங்கள் 234 கான்ஸ்டுவன்சிஸில் நீங்கள் 2% தான் உங்கள் லெஸ் தேன் 2% தான் கான்ஸ்டியூட் பண்ணும்பொழுது அங்கே பலவீனம் அடைவது தனிப்பட்ட விசிகாவோ சிபிஐயோ சிபிஎம்மோ கிடையாது, மதசார்பற்ற சக்திகள். மதசார்பற்ற அப்பழுக்கற்ற மதசார்பற்ற சக்திகளை திமுக ஏன் பலவீனப்படுத்துகிறது? இன்னொரு பக்கம் இல்லை, கூட்டணி கட்சிகளின் சின்னத்தை விட உதயசூரியன் சின்னம் பலம் வாய்ந்தது தேர்தலில் ஜெயிக்கிறதுக்குங்கிற கருத்து அது ரொம்ப தவறான ஒரு கருத்து, அரசியல் ரீதியில் அராஜகமான கருத்து. இட்ஸ் அ பொலிட்டிக்கல் அரகன்ஸ். அப்போ எதுக்கு சின்ன கட்சிகளை நீங்கள் சேர்த்துக்கிறீங்க? சின்ன கட்சிகளை எங்களோட சிம்பலில் நிற்கணும்னு சொன்னால் இது திமுகவுக்கு மட்டும் சொல்லலை, பிஜேபிக்கும் சொல்கிறேன், ஏடிஎம்கேக்கும் சொல்கிறேன். இந்த பெரிய கட்சிகள் சிறிய கட்சிகளை தங்களுடைய சின்னத்தில் நிற்கணும்னு சொல்றதே ஒரு விதமான அரசியல் ரீதியான ஒரு வல்லாண்மை மிக்க ஒரு அராஜகமான போக்கு. அப்போ நீங்கள் சேர்த்துக்காதீங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு பலம் இருக்குன்னா நீங்கள் எதுக்கு சேர்த்துக்கிறீங்க? இதில் உங்களுக்கு விப் இஷ்யூ பண்ணால் அதை மீறி போனாங்கன்னா அவங்களோட பதவி போயிடும், உங்களுக்கு தெரியும். ஆனால் அது ஸ்பீக்கரோட ப்ரோராகேட்டிவ். அதை மீறி வாக்களித்து டிஸ்குவாலிஃபை பண்ணாத கேசஸ் இந்தியாவில் பல மாநிலங்கள் இன்னைக்கு நிற்குது. இந்த விப் இஷ்யூ பண்ணாமல் இந்த சிறிய கட்சிகள் திமுக சிம்பலில் நின்னாலுமே ஜெயிச்சுட்டாங்கன்னா ஒரு இடத்துல மட்டும்தான் அவங்க மீறி போக முடியும், ராஜ்யசபா எலெக்ஷனில் விப் இஷ்யூ பண்ண முடியாது. அதர்வைஸ் நாளைக்கு ஒரு முக்கியமான மசோதாவை மாநில சட்டமன்றத்தில் ஆளும் கட்சி கொண்டு வருது, அல்லது யாருக்கும் மெஜாரிட்டி இல்லை, தொங்கு சட்டமன்றம் வருதும் போது நீங்க விப்பை மீறி போனீங்கன்னா உங்க பதவி போயிடும். அப்ப எதுக்காக நீங்க அவங்க சிம்பல்ல நிக்கிறீங்க? ஆகவே இந்த போக்கே, நான் இது திமுகவுக்கு மட்டும் சொல்லலை, பிஜேபி ஏடிஎம்கே எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்றேன். பட் இங்க திமுக பத்தி பேசுறதால இது திமுகவுக்கு வருது. என் சிம்பல்ல நீங்க நிக்கணும்னு ஒரு கட்சியை சொல்வதே தவறான போக்கு. அது இன்னைக்கு ஒரு நடைமுறையாவே வந்துடுச்சு. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 170 சீட்டுக்கு மேலே இவங்க நிக்க போறாங்க. எலெக்ஷன்னா வெற்றி நம்பர் அரித்மெட்டிக் அப்படிதான் நான் பேசுறேன். அப்புறம் எதுக்கு மற்றதெல்லாம் பேசுறீங்க? வல்லான் வகுத்ததே வாய்க்கால், எவ்ரிதிங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார்ன்ற பழமொழிகளை சொல்லிட்டு கடந்து போக வேண்டியதானே? மதசார்பற்ற அரசியல் நீங்க ஏன் பேசுறீங்க? நான் சொல்றது இந்த உள் முரண்பாடு, திராவிட முன்னேற்ற கழகத்தோட இந்த உள் முரண்பாடு. ஒரு பக்கம் மதசார்பற்ற தமிழ்நாடு வேணும், இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல்னு சொல்லிட்டு,
ஒருபோதும் பிஜேபியோட போக வாய்ப்பு இல்லாத இடதுசாரிகளையும் விசிகாவையும் இவ்வளவு தூரம் நீங்க பலவீனப்படுத்த ஏங்க 10 சீட்டு கொடுத்துட்டு நீங்க 5 சீட்டு குறைச்சா கூட சரிங்க ஏதோ சொல்லலானுங்க. 6 சீட்டு 5 சீட்டு 1 சீட்டு தானங்க கேட்குறாங்க. அந்த 1 சீட்டுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய உங்களுக்கு வந்து மல்லுக்கட்டு எதுக்கு இவ்வளோ தூரம் நடக்குது? அப்போ இது வெறும் அந்த 1 சீட்டு சார்ந்தது மட்டுமல்ல. அப்போ அரசியல் ரீதியாகவே வந்து உங்களுக்கு வேறு கணக்குகள் இருக்கிறது என்ற சந்தேகம் எழுவது இயல்பானது. ஏன்னா நீங்கள் இன்னொரு பக்கத்தில் உங்களோடு பயணிக்காத கடந்த 3 தேர்தல்களில் பயணிக்காத பிஜேபியோடு ஐடியாலஜிக்கலாகவும் ஒன்றா இருந்த நேற்று முந்தின முறையில் அவங்களோட பேசி கொண்டிருந்தவங்கள நீங்க வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுத்து அனுப்புறீங்க. இல்ல தேமுதிகவை உள்ள கொண்டு வந்து தான் பாஜகவோட நேசம் காட்டணுமா என்ன? அதெல்லாம் ஒன் ஆஃப் த சிம்பிள்ஸ். அப்படி காட்டணும்னு அவசியம் இல்லை, அது எனக்கும் புரியுது. பட் அதுக்கு என்ன அர்த்தம் அதை சொல்லுங்க. நீங்க யாரை பலப்படுத்துறீங்க? ஒரு பக்கம் பலவீனப்படுத்துறது செக்யூலர் ஃபோர்ஸஸ், இன்னொரு பக்கம் நீங்க யாரை பலப்படுத்துறீங்க? அது ஒரு எம்பி தாங்க. அந்த ஒரு எம்பி அனுப்பி தான் நீங்க உங்க விசுவாசத்தை காட்டணும்னு அவசியம் இல்லைன்றது தெரியுது. பட் அதை ஒதுக்கிட்டு இந்த இஷ்யூவை பார்க்க முடியுமா? எதுக்காக ஒரு சீட்டுக்காக இவ்வளவு பிரச்சனையா? கொடுத்த 6 மெயின்டைன் பண்ணிருக்கணும்ல. இல்ல சிபிஎம்க்கு 1, விசிகாவும் அதிக தொகுதிகள், விசிகாக்கு 5 சீட்டு வெளியில தெரியலங்க. விசிகாக்கு 5 தான், சிபிஎம்முக்கு 5 தான். சிபிஎம்மாலேயே அதை வந்து கன்வின்ஸ் பண்ண முடியும். விசிகா கடந்த 3-4 வாரங்களாக அவங்க வெளியில பரப்பிவிட்ட செய்தி என்பது இரட்டை இலக்கம் என்பது இன்னைக்கு அது இல்லைன்னும் போது திரும்ப எப்படி கன்வின்ஸ் பண்ண போறாரு? அதான் நேற்று அவர் ஃபேஸ்புக்ல புலம்பி இருக்கிறார், குறைவான சீட்டுகள் போது தொண்டர்களை தயார்படுத்த பார்க்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் சற்று பெருந்தன்மையாக இருந்திருக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு கொடுத்ததே 6 சீட்டு தான். அதுல ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து 4 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டு 3 சீட்டு உங்க சிம்பிள் நிக்க வந்துட்டார். இந்த 5 சீட்டை வந்து 6 சீட்டா கொடுக்கறதால ஒன்றும் ஆயிட போறது இல்லை. ஏன்னா நீங்க தான் கூட்டணியோட தலைவர். தேசிய அளவில் வந்து பாஜக எதிர்ப்புல முன்னணியில் இருக்கக்கூடிய மாநிலம், ஒரு தலைவர், இந்தியா கூட்டணியின் முக்கியமான தளபதிகளில் ஒருவர். அப்ப இன்னும் இந்த பிரச்சனையை இவ்வளவு தூரம் வளர விடாம சுமூகமாக தீர்த்திருக்கலாம். அவங்க ஏன் இதை இவ்வளவு தூரம் வளர விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல காங்கிரஸுக்கு அதிக தொகுதிகள் கொடுத்து தக்க வச்சதோ இல்ல தேமுதிகவுக்கு இரட்டை இலக்கத்துல கொடுத்து உள்ள கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டதோ கூட்டணி பலம் அப்படின்ற அடிப்படையில தானே திமுக யோசிச்சிருக்கும். அதுல விசிகாவுக்கோ இடதுசாரிகளுக்கோ எந்த விதமான லாபமே இல்லாம போயிடுமா? அது திமுகவின் லாபமா மட்டும்? ஆமா, திமுகவோட லாபம் தான் இது. இது வந்து சுவரந்தா தான் சித்திரம் எழுத முடியும். நீங்க வந்து உங்க நோக்கம் மத சார்பற்ற சக்திகளை பலப்படுத்துறதுனா அதுல எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்கு. உங்களை விட அதிகமான பங்கும் பொறுப்பும் இடதுசாரிகளுக்கும் விசிகாவும் இருக்குது. அவர்கள் ஒருபோதும் பிஜேபியோடு சேராதவர்கள். நீங்க கூட 4.5 ஆண்டுகள் பிஜேபியோட இருந்திருக்கீங்க. அப்படி அந்த அளவுகளுக்குள்ள வச்சு பார்த்தீங்கன்னாலும் இது வந்து உங்களை விட அவர்களுக்கு அதிகமாக போறோம். பட் இன்னைக்கு நீங்க ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, அது நல்லது. நீங்க தேசிய அளவில் ஒரு ரோலை பிளே பண்றீங்க, எல்லாம் கரெக்ட். பட் இந்த இஷ்யூல வந்து 1 சீட்டுக்காக 2 சீட்டுக்காக வந்து இவர்களை இவ்வளவு தூரம் காயப்படுத்த வேண்டிய அவசியம் என்னவென்று புரியவில்லை. ஓகே செந்தில், ஓரிரு தொகுதிகளுக்கு தான் இந்த இத்தனை சுற்று பேச்சுவார்த்தை நீடித்து கொண்டே இருக்கு. 8 ஆண்டுகளுக்கு மேலாக கூட்டணியில் தொடரும் கட்சிகளை தக்க வைப்பதற்கு ஏன் திமுக அந்த சமரசத்தை கூட செய்து கொள்ளக்கூடாது? ரொம்ப முக்கியமான தலைப்பு சார், அதனால கொஞ்சம் உன்னிப்பாக பேசலாம். 2 விஷயத்த சுருக்கமாகவும் அதே சமயத்தில் ரொம்ப கவனமாகவும் சொல்லிடுறேன். 2016 தேர்தல் திமுக தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை இழந்தது வெறும் 1 விழுக்காட்டில். உங்க எல்லாருக்கும் தெரியும். அதிமுக மொத்தமாக பெற்ற வாக்குகளா எவ்வளவு தெரியுமா? 1,76,17,060 வாக்குகள். 1,76,17,060. திமுக பெற்ற வாக்குகளாக எண்ணிக்கை 1,36,70,511. வித்தியாசம் வெறும் 39 லட்சம் வாக்குகள். நீங்க 40 லட்சம் கூட வச்சுக்கங்க. ஆனா திமுக போட்டியிட்ட தொகுதிகள் என்ன தெரியுமா? 173. அஇஅதிமுக போட்டியிட்ட தொகுதிகள் 227. நீங்க கிட்டத்தட்ட 50 தொகுதிகளுக்கு மேல 54, 53 தொகுதிகள் அதிகமாக யார் போட்டிடுறா? அதிமுக போட்டியிடுகிறது. போட்டிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 40-44 சீட்டை வின் பண்றாங்க. ரைட். ஆனா வாக்கா பாத்தீங்கன்னா அதற்கு முந்தைய தேர்தலை விட 66 விழுக்காடு அதிகமா இருக்குது. பர்சன்டேஜா பாத்தீங்கன்னா திமுக 16 விழுக்காடு குறைஞ்சிருக்குது அதிமுக. இல்ல அந்த 50 தொகுதிகளையும் ரெட்டலை தானா? இது எல்லாம் ரெட்டலை. 234 தொகுதியிலும் அவங்க ரெட்டலை தான் போட்டிட்டாங்க அந்த தேர்தலில். இதுல நேரடியாக திமுக எதிர்த்த தொகுதியில் இருக்க ஒரு பெர்செப்ஷன் பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திமுக 2வது முறை வெற்றி பெற்றதில்லை, அண்ணா திமுக அப்படி, ஜெயலலிதா அம்மையார் அப்படி. நேரடியாக 2016 அதிமுகவும் திமுகவும் மோதிய தொகுதிகள், அதுல நேரடியா அவங்க வந்து 178 தொகுதிகள்ல திமுக அதிமுக நேரடியா மோது சார். 178 தொகுதிகள்ல. இந்த 178 தொகுதிகளில் 90 தொகுதி அதிமுக, 88 தொகுதி யாரு? திமுக. 2 தொகுதி தான் வித்தியாசம். இந்த கூடுதலான உள்ள 50 தொகுதிகளும் ரெட்டலை இல்ல அப்படிதானே? 178 தொகுதிகள தான் உதயசூரியன் கூட்டணி சின்னம் தானே. கூட்டணி சின்னம். அப்ப உதயசூரியன் வெர்சஸ் ரெட்டலைங்கிறது 178 தான். 178. அதுல 90ல 88 சீட் யார் ஜெயிக்கிறா? 2 சீட் அரவக்குறிச்சி, தஞ்சாவூர் வந்து ஏடிஎம்கே அதே எண்ணிக்கையில தானே செந்தில் இப்போ நிக்க போறாங்க. நான் சொல்றது வாக்கு எண்ணிக்கையா பாருங்க. என்ன
வெறும் 40 லட்சம் வாக்குகள்ல ஆட்சி அதிகாரத்தை இழந்தது ஒரு 10 கட்சி. வருஷத்தை இந்த பக்கம் கொண்டு வந்துருமே. இல்ல நான் ஏன் சொல்றேன், திமுகவும் அதிமுகவுமே 165ல இருந்து 170க்குள்ள தானே இந்த முறையும் போட்டி போட போறாங்கன்னு. இல்ல பிரச்சனை அது இல்ல. நான் பிரச்சனை ரொம்ப கவனமா நீங்க அந்த சின்ன கட்சிகள் பெரிய கட்சிகள் பஞ்சாயத்துக்கு வந்தனால சொல்றேன். சின்னம் எவ்வளவு முக்கியம்னு கேட்டீங்க, அதுக்கு சொல்றேன். நேரடியாக போட்டியிடுகின்ற பொழுதும் கூட்டணி கட்சிகள் ஒரு பெரிய கட்சிகளோடு அது ரெண்டு பக்கமும் பரஸ்பரம் வச்சுக்கோங்க போட்டியிடுகின்ற பொழுதும் புள்ளி விவரத்தோட நான் சொல்றேன். அப்ப வெறும் 40 லட்சம் வாக்குகள்ல 39 லட்சம் வாக்குகள்ல ஒரு ஆட்சி அதிகாரத்தை இழந்த கட்சி எப்படி யோசிக்கும் அப்படிங்கறதுல இருந்து நான் இதை அணுகணுங்கிறதுக்கு சொல்றேன். இது 2016 கிடைத்த படிப்பினை. அப்ப அவங்க கடந்த கால வரலாற்று எல்லாம் எடுத்து பார்ப்பாங்க. இது திமுகவின் பார்வையில இருந்து நீங்க பேசுறீங்க. நீங்க 25 ஆண்டுகள் நான் கட்சி நடத்துறேன், ஒவ்வொரு முறையும் நான் போராடி தான் எண்ணிக்கையை பெற வேண்டியதா இருக்கு, போராடி தான் தொகுதிகளை பெற வேண்டியதா இருக்கு. இது இன்னும் கஷ்டம். அதிக ஆண்டுகள் கட்சி நடத்துற இடதுசாரிகளுக்கு இன்னும் கஷ்டம். அப்ப அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் போட்டி போடணுங்கிறவங்கள தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் கன்வின்ஸ் பண்றதுங்கிறதும் அந்த கட்சிகளுக்கு சிரமமான. எனக்கு இன்னைக்கு பொது வெளியில எழுச்சி தமிழர் திருமாவளவன் அண்ணன் மீது எழுந்திருக்கக்கூடிய பற்று பாசம் அது தேர்தலுக்கு தேர்தல் பலருக்கு எழுகிறது. கடந்த தேர்தலிலும் ஐயோ அப்படின்லாம் கொந்தளிச்சாங்க. அண்ணனுக்கு கூட தெரியாத அரசியல பல வெளியிலிருந்து கத்துக் கொடுக்குறாங்க அவருக்கு. ஐயோ தெரியுமா உங்களுக்கு அப்படின்லாம். ஆனா அவர் தெளிவா சொன்னாரு. புதிய தலைமுறையில் வந்த செய்தி மட்டும் நான் சொல்றேன். அவருக்கு மட்டும் இல்ல, கூட்டணி நலனுக்கு எதிரான முடிவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்காது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். திமுக கூட்டணியில் வேல்முருகன் தொடர வேண்டும் என்பதே எங்களின் கருத்து. திமுகவுடன் பேச்சுவார்த்தை சுமூகமாக சென்று கொண்டிருக்கிறது. விசிகாவுக்கு எத்தனை தொகுதிகள் என்பது ஓரிரு நாளில் தெரிய வரும். எல்லாத்தையும் தெளிவா சொல்றாரு. இன்னும் ஒருபடி மேல சொல்றாரு, கூட்டணியில் பெரிய அளவிலான தொகுதிகளை பெற இயலாத சூழ்நிலையில் இருக்கிறோம். அதனை புரிந்து கொண்டு நீங்கள் ஒத்துழைப்பு தாருங்கள். மனம் திறந்து பேசியிருக்கிறேன். கூட்டணி கட்சிகளின் இயலாமையும் சகிப்புத்தன்மையும் அப்படி சொல்லல. அவர் அப்படி சொல்லல. இந்த வார்த்தைகள் அப்படி சொல்லல அவர். நீங்க சொல்லலாம். ஆனா அவர் சொல்லல. அவர் நீங்க என்ன நான் உங்களை சொல்ல வெளியில இருந்து வரக்கூடிய வார்த்தை நீங்க சொல்றீங்க இல்லையா, அவர் தெளிவா சொல்றாரு. ரொம்ப அழகான வார்த்தையை பயன்படுத்தினார். அந்த வார்த்தையை நான் ரொம்ப ரசிச்சேன். அவர் சொன்னாரு, எங்கள் பலத்திற்கு ஏற்ற பயனை எப்பொழுது பெற வேண்டும் என்ற அரசியல் அறிவும் தெளிவும் எங்களுக்கு தெளிவாகவே இருக்கிறது. அவர் சொன்ன வார்த்தை. எங்களுடைய இயலாமையால் நாங்கள் இதை செய்யவில்லை. நாங்கள் எந்த அழுத்தத்திற்கும் அடிபணிந்தும் போகவில்லை. அதே நேரத்தில் எழுச்சி தமிழர் திருமாவளவன் புதிய தலைமுறையில் பேட்டியும் நான் சொல்றேன், தெளிவா சொல்றாரு. 23 கட்சிகள் கொண்ட மெகா கூட்டணியாக இந்த அணி உருவாகி இருக்கிறது. மேலும் பல புதிய கட்சிகள் வந்திருக்கிறார்கள். வலதுசாரி RSS பாஜக எப்படியேனும் தமிழகத்தில் காலூன்ற துடித்துக் கொண்டிருக்கிறது. இப்படி பல்வேறு கோணங்களில் இதை அணுக வேண்டி இருக்கிறது. எனவே நாங்கள் இதை எல்லா கோணத்திலையும் அணுகித்தான் நாங்கள் செய்கிறோம். எங்கள் பலம் என்னவென்று எங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் இங்கே ஒரு மெகா கூட்டணி உருவாகி இருக்கிறதா நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். பாஜக எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள வரணும்னு துடித்துக் கொண்டிருக்கிறது. டிடிவி தினகரன் அதற்கு வலு சேர்ப்பது போல நீங்க சொல்றாரு. பீகாரில் எப்படி ஒரு என்டிஏ கூட்டணி உருவாச்சோ அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டு தேர்தலையும் என்டிஏ கூட்டணிங்கிறார். முதலமைச்சருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன், என்டிஏ கூட்டணிக்கு தலைமை பாஜக தான். அதனாலதான் நாங்கள் அமித்ஷா பேச வந்திருக்கிறோங்கிறாரு. வழக்கமே இல்லாத நடைமுறையாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக அமித்ஷா வீட்டு வாசலில் காத்திருக்கிறார் மணிக்கணக்கில். அப்ப தமிழ்நாடு அதனாலதான் நீங்க தன்முனை ஸ்டாலின் தன்னை மட்டும் முன்னிறுத்திக்க முயற்சிக்கிறார்னு அருமை சகோதரர் சுவாமிநாதன் சொன்னார். பாஜக எதிர்ப்புல சொன்னார். சார் திமுக ஆட்சின்னு கூட அவர் இதை சொல்லல. திராவிட மாடல்ங்கிறாரு. ஐடியாலஜிக்கல் வார்த்தை அவர் முன்னிறுத்திக்கிட்டே இருக்கிறார். எங்க கண்ணு கட்டிய தூரமுறை எனக்கு எதிரிகளே இல்லை என்று ஜெயலலிதாமையார் சொன்ன மாதிரி அவர் சொல்லல. இந்த தேர்தல் என்பதே, இந்த போர் என்பதே பாஜக விசஸ் தமிழ்நாடுங்கிறாரு. தேசிய ஜனநாயக கூட்டணி விசஸ் தமிழ்நாடுன்னு தான் சொல்றாரு. திமுக ஆட்சின்னு கூட சொல்லல, ஸ்டாலின் ஆட்சின்னு சொல்லல, திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றாரு. கூட்டணி கட்சிகள் கேட்கிற தொகுதிகள்ல அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு குறைவா இருக்கு. எதிர்த்தரப்புல நிக்கக்கூடிய வேட்பாளர் ஹெவி வெயிட், அதனால உங்களால ஜெயிக்க முடியாது. விஜய் நிக்கிறாரு, நீங்க பெரம்பூரை கேட்காதீங்கன்னு சொல்றதுல இருக்கக்கூடிய நியாயம் அப்படி இல்ல. எண்ணிக்கையை ஏன் குறைச்சு கொடுக்கணும்ங்கிறதுல இருக்கக்கூடிய நியாயம் சார். நான் ஒரு 2 விஷயம் சார். ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு விதமான தேர்தல்கள், சரிங்களா? தீப்பெட்டி சின்னத்தில் நின்ற துரை வைகோ அவர்கள் வெற்றி பெறுகிறார். கூட்டணி கட்சிகளின் ஒத்துழைப்பு இல்லாமல் அவர் செய்ய முடியாது, வெற்றி பெற முடியாது. திமுக வெற்றி பெறுவதற்கும் கூட்டணி கட்சிகளுடைய ஒத்துழைப்பு தேவை. தீப்பெட்டி சின்னத்தில் நின்று திரு துரை வைகோ வெற்றி பெற்றதற்கும் கூட்டணி கட்சியுடைய ஒத்துழைப்பு தேவை. இங்க இருக்குது. இன்னைக்கு கடுமையாக எதிர்த்த மாணிக்கம் தாகூர் 4000 ஓட்டு வித்தியாசத்தில் போராடி வெற்றி பெறுவதற்கும் கூட்டணி கட்சி எல்லாருடைய ஒத்துழைப்பும் எல்லாருக்கும் தேவைப்படுது. அப்ப இது புரிகிறது. நான் திருப்பி அதான் சொன்னேன். 2017 ஸ்டாண்டர்ட் நீங்க எடுங்க. 2016 மக்கள் நல கூட்டணியின் பொழுது வெறும் 1 விழுக்காடு வித்தியாசத்துல தான் திமுக ஆட்சி அதிகாரத்தை இழக்கிறது. அன்றைக்கு மக்கள் நல கூட்டணி மொத்தமாக பிரித்த வாக்குகள் என்னங்கிறத நீங்க எடுத்துக்கங்க. 5%. அப்ப நீங்க மொத்தமா எடுத்தது. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏதேனும் ஒரு இடத்துல சின்னவா கூட இந்த தேர்தலை என்ன செய்ய முடியாது,
ஏன்னா இது வந்து திருப்பி சொல்றேன், இது வெறும் திமுக விசஸ் அதிமுக அல்ல, இது தமிழ்நாடு விசஸ் பாஜக என்று நடக்கின்ற பொழுது எழுச்சி தமிழர் திருமாவளவனுக்கு அந்த புரிதல் இருக்கிறது. ஓகே, 23 கட்சியோட ஒரு மெகா கூட்டணியா உருவாயிருக்கிறது, இங்க என்னெல்லாம் சிக்கல் இருக்குது, பாஜக எவ்வளவு தில்லுமுள்ளு பண்ணும், தேர்தல் ஆணையத்தினுடைய உதவி எவ்வளவு இருக்கும், எவ்வளவு தூரம் வந்து அவங்க வந்து அடிச்சு ஆடுவாங்க அந்த கேம்னு தெரியும். இல்ல இப்ப இதே நியாயம் வந்து காங்கிரஸுக்கு அதிக தொகுதிகள் கொடுக்கும் போதோ தேமுதிகவை இரட்டை இலக்கத்துல வந்துச்சா தேமுதிக? சார் தேமுதிக எத்தனை சீட்டு சார்? எனக்கு புரியும் சார், இன்னும் ஒரு நிமிஷம் சார். விசிகாவுக்கு எத்தனை சீட்னே முடிவாகல, சிபிஎம்க்கு எத்தனை சீட்னே முடிவாகல, தேமுதிகவுக்கு எத்தனை சீட்னே முடிவாகல. அதற்குள்ள இங்க இருந்து ஒரு கூட்டம் கிளம்புது. தேமுதிகவுக்கு இத்தனை சீட்டு, விசிகாவுக்கு இல்லையா? தேமுதிகவுக்கு எத்தனை சீட்டு யார் சொன்னா தெரியல. அப்புறம் அதுக்குள்ள யார் இந்த கதையெல்லாம் யார் இந்த கதையெல்லாம் கிளப்புறது நான் கேக்குறேன் சார். இதே நேர்பட பேசுறாங்களா நம்ம பேசியிருக்கோம் சார். என்ன பேசியிருக்கோம்? காங்கிரஸ் கூட்டணி சத்தியமா உடஞ்சிடும், நீங்க சூடா ஏத்தி சத்தியம் பண்ணவங்க எல்லாம் எனக்கு தெரியும். இந்த அரங்குல கற்பூரத்தை பாக்கெட்டோட எடுத்துட்டு வந்து 10 வச்சு சத்தியம் பண்ணாங்க. எழுதி தரேன், காங்கிரஸ் வந்து விஜயோட பேரும். நான் சொன்னேன் இல்லைங்க, போகாதுங்க. போகும்னு சொன்னவங்களுக்கு போயிருங்கிறது யூகம் அல்ல, போக வேண்டும் என்பது விருப்பம். இந்த கூட்டணி உடைய வேண்டும் என்ற விருப்பத்திலே இங்க வந்து சிலர் நரேட்டிவ் செட் பண்றாங்க. ரைட்டா? போயிரும், நான் போகாது. நீங்க பாஜகவோட விஜய் கூட்டணி வச்சிருவாரு, சத்தியம் ஐயனார் மேல சத்தியம் பண்ணவங்க இதே அரங்குல இருந்தாங்க. போகாதுன்னு போகல. இப்ப விசிகால வந்து வண்டியை நிப்பாட்டி இருக்காங்க. விசிகா எழுச்சி தமிழர் சொல்றாரு, இல்ல விசிகாவோ இடதுசாரிகளோ விஜய் பக்கமோ அதிமுக பாஜக பக்கமோ குறைவான தொகுதிகள் போகவே மாட்டோம்னு இருக்கிறவங்க அதிகமா சிரமப்படுத்தணும். நான் இதை ரெண்டு ஒரு கோடா பிரிக்கிறேன் சார். தோழர் சுகுணாதிவார் சொன்ன கருத்து என்னுடைய கருத்து. இடதுசாரிகளுக்கும் விசிகாவிற்கும் கூடுதல் இடங்கள் நிச்சயம் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதுல என் கருத்து மிக மிக வலிமையான கருத்து. அதுல நான் உறுதியா இருக்கிறேன். ஏன்னா மணி சார் சொன்ன மாதிரி மிக தீர்க்கமாக சமூக நீதி பிரச்சனைகளுக்காக, சமூக பிரச்சனைகளுக்காக மிக தீர்க்கமாக போராடக்கூடியவர்கள் யாரு? இடதுசாரிகளும் விசிகாவும். அதுல எனக்கு எல்லளவும் மாற்று கருத்தே கிடையாது. அவர்கள் குரல் சட்டமன்றத்தில் ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்பதில் எனக்கு துளியும் மாற்று கருத்து கிடையாது. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, சூழலை புரிந்து கொண்டு ஒரு சுமூக பேச்சுவார்த்தை, ஒரு பேச்சுவார்த்தை அப்படிதான் சார் இருக்கும். அண்ணன் தம்பி 2 பேர் இருக்க வீட்டுல சொத்தை பிரிக்கிறது ஈஸி சார். அண்ணன் தம்பி 7 பேர் இருக்கிற வீட்டுல சொத்தை பிரிக்கும் போது கூட கொஞ்ச நாள் ஆகும். அப்ப 23 பேர் இருக்கும்போது பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் சுமூகமா தான் அங்க நிச்சயமா என்ன நடக்கல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல, இன்னும் பேச்சுவார்த்தையே தொடங்காத, இன்னும் யாருக்கு எத்தனை சீட்னே ஒதுக்கப்படாத அஇஅதிமுக இங்க நேர்காணல் வரைக்கும் படிச்சிருந்த அணி, சரிங்களா? அப்ப ஒரு வார்த்தை திருமாவளவன் ரொம்ப தெளிவா ஒரு வார்த்தையை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? எனக்கு தெரியும், எனக்கு பொதுவெளி சமூகத்தினுடைய நம்பிக்கையை பெறுவது முக்கியம். நேரத்துக்கு நேரம் என்னால முடிவை மாத்தி எடுக்க முடியாது. அதே நேரத்தில் நம்முடைய பலத்தை எப்பொழுது பெற வேண்டும், அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். என் வலிமைக்கேற்ற பலத்தை எப்பொழுது பெற வேண்டும் என்ற அரசியல் தெளிவும் அறிவும் எனக்கு இருக்கிறதுன்னு அவர் சொல்றாரு. அவர் வந்து ஒரு பெரிய ஸ்காலர், ஒரு பேராசிரியர் மாதிரி நான் பாக்குறேன். அப்ப ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி வளர்த்த அவருடைய இயக்கத்திற்கு எது நல்லது என்பது அவருக்கு நல்லா தெரியும். நம்ம ஜனநாயக சக்திகள் கவலைப்படுவதில் எனக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா வெளியில இருந்து ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய வலதுசாரிகளுக்காக நான் இதை இங்க பதிவு பண்றேன். திரு மணி, அதிக தொகுதிகள்ங்கிறது கூட்டணியுடைய வெற்றியை பாதிக்குங்கிற புரிதலோடு கூட்டணி கட்சிகள் அணுக வேண்டியதா? நான் அப்படி அந்த வார்த்தை அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலே, நான் சொல்லி அந்த அர்த்தத்தில் சொல்லலாம். இல்ல, தப்பான பார்வை அது. இந்த பொறுப்பு திமுக இருக்குன்னு ஏன் நீங்க சொல்ல மாட்டேங்க? இப்போ உங்களுடைய தொலைக்காட்சியில் நான் தொடர்ந்து வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். சண்முகம் பிடிவாதம் காட்டும் சண்முகம், அதுவே தப்பு. அவங்க என்ன பிடிவாதம் காட்டினாரு? பிடிவாதம் காட்டும் திமுகன்னு போட்டிருந்தா அது கரெக்டாக இருந்திருக்கும். இது என்னுடைய கருத்து. ஏன்னா பெரிய அண்ணன் மனப்பான்மையோடு நீங்கள் கட்சிகளை அணுகிறீர்கள். ஒரு சீட்டு தானே சார் கேட்குறாங்க. கூடுதல் சீட்டுன்ற கேள்வி இப்போ சுகுணாவும் செந்திலும் சொன்னாங்க. கூடுதல் சீட்டு கேட்கல, எங்களுக்கு உடன்பாடுன்னு. கூடுதல் சீட்டு கூட வேணான்றேன், கொடுத்த சீட்டை கொடுங்கன்றோம். அந்த ஆரையே கொடுக்கலாங்கிற கருத்து 6 அதை கூட கொடுக்கலன்னு போது பிரச்சனை திமுக கிட்ட இருக்கு. ஆனா ஏன் பழிய தூக்கி நீங்க கூட்டணி கட்சிகள் மேல போடுறீங்க? உங்க நோக்கங்கள் உயர்வானது. இது பிஜேபிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல் எல்லாம் சொல்றீங்க, கரெக்ட். இவ்வளோ பெரிய வார்த்தைகளை சொல்லிட்டு கடந்த முறை கொடுத்த சீட்டை அவங்களை குறைக்கிறது எந்த விதத்துலையா? இன்னொன்று சொன்னார் அவர் இப்போ செந்தில் வந்து, தேமுதிக 10 சீட்டா 15 சீட்டா நமக்கு தெரியாது, ரெட்டை. கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். ஒரு சீட்டுன்னு இருக்கட்டும். தேர்தலுக்கு தேர்தல் அணி மாறுகிற அந்த கட்சிகளை உள்ள கொண்டு வந்து ஏற்கனவே உங்க கூட பயணப்படுற கட்சிகளை, அப்பழுக்கற்ற மதசார்பற்ற சக்திகளை திராவிட முன்னேற்ற கழகம் பலவீனப்படுத்துது. இது சரியா? ஒரு சீட்டு கொடுங்க. ராஜ்யசபா சீட்டு மாதிரி அசம்பிளியில் ஒரு சீட்டு கூட கொடுங்க. பொலிட்டிக்கலி இது கரெக்டா? அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஏன்னா நீங்க தான் சொல்றீங்க இது வந்து போகிற தேர்தல் கிடையாது, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. இது ஒரு சித்தாந்த போர்ன்றீங்க. பிஜேபிக்கும் தமிழ்நாட்டுக்கு நடத்துற போர்ன்றீங்க. அந்த போர்ல உங்க கூடயே இருக்கிறவங்களை பலவீனப்படுத்திட்டு எத்தகையதொரு பின்புலம், அவங்களுடைய பின்புலம் என்னன்றது நமக்கு தெரியும், அவங்கள எதுக்கு வளர்க்குறீங்க? ஓகே, தேமுதிகவை அகாமடேட் பண்ணி மற்ற கூட்டணி கட்சிகளுக்கான இடங்களை குறைக்க வேண்டிய தேவை திமுகவுக்கு வந்திருக்க திரு சுகுணாதிகவா? ஆக்சுவலாக நமக்கு தெரியும் தேமுதிக வந்தது அப்படிங்கிறதே காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்த பிரச்சனைகள் தான்.
காங்கிரஸ் வெளியேறினாலும் வெளியேறலாம் அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தேமுதிக உள்ள வந்தது அப்படிங்கிறது. அது கண்டிப்பா ஒரு சிக்கல் தான். தேமுதிக வந்து இப்ப நீங்க இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகளோடு ஒப்பிடும் பொழுது கண்டிப்பா தேமுதிகவோ ஒரு சந்தேகத்தோடு பார்க்கக்கூடிய பார்வை. பாஜக எதிர்ப்புல எவ்வளவு உறுதியா இருப்பாங்கன்னா? ஆமா கண்டிப்பா. ஏன்னா இன்னொன்று வந்து அவங்க வந்து இந்துத்துவத்தோட ஆதரவு இந்துத்துவ எதிர்ப்புன்னு கூட சொல்ல முடியாது. ஐடியாலஜிக்கலா பெரிய அளவில் அவங்களுக்கு உறுதிப்பாடு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அவங்க இப்ப தேர்தலுக்கு பிறகு அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. அது வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கல் தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. திரு சாமிநாதன், என்ன இம்பாக்ட் இந்த இழுபறியினால என்ன தாக்கம் ஏற்படும்? ஒன்று, கூட்டணியில ஏதேனும் சிக்கல், அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னு செந்தில் சொல்றாரு. ஆனா அதற்கு பிறகு இணக்கம் வரணும், ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கணும் இரண்டு கட்சிகளுக்கு இடையில, வேட்பாளர்களுக்கு இடையில, அதுல என்ன இம்பாக்ட் இருக்கும்? அதுல இந்த கூட்டணியை பொறுத்தவரை பெரிய முரண்பாடுகள் எதுவும் வராது. நீங்க என்னதான் வந்து இந்த மன வருத்தங்கள் இருந்தாலும் மனத்தாங்கல்கள் இருந்தாலும் இந்த இரண்டு கட்சிகளுடைய அடிநாதமே மோடி எதிர்ப்பு தான். இந்த கூட்டணி கட்டமைப்பு இந்த எல்லாருடைய அடிநாதமுமே மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு என்பதுதான். சோ அந்த புள்ளியில அவர்கள் ஒன்றிணைந்து விடுவாங்க. சோ இது வந்து ஒரு பெரிய கிரவுண்ட்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு தான் பாக்குறேன். இருந்தாலும் கட்சி தலைவர்கள் மத்தியில ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். நான் அதான் குறிப்பிட்டேன், பாஜக எதிர்ப்புல தான் முன்வரிசையில நிக்கணும் அப்படிங்கிறதும், மதவாத சக்திகளை பிற சக்திகளை மதவாதத்துக்கு எதிரான சக்திகளை நீர்த்து போக செய்யறதும் ஒரு புள்ளிதான். அப்ப அந்த இடம் திமுக தான் கொஞ்சம் இறங்கி வரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு இடம் தானே ஒழிய இதனால வந்து அந்த ஓட்டு டிரான்ஸ்பர்லயே பெரிய மாற்றம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிச்சயமா இருக்காது. ஏன்னா இந்த எண்ணிக்கையும் திமுக தான் தீர்மானிக்கும். எந்த தொகுதிகள்ல போட்டியிடுறது கூட்டணி கட்சிகள்ங்கிறதையும் திமுக தான் தீர்மானிக்கும். விருப்ப முன்னுரிமைங்கிறது இவங்களுக்கு இல்லைன்னா அது மேலும் அதிருப்தி ஆக்காதா கூட்டணி கட்சிகளை? இல்ல, அது வந்து உங்களுக்கு அந்த புள்ளியில இந்த முறை சமரசமாவதற்கான வாய்ப்பு இருக்கும். அந்த போட்டியிடக்கூடிய இடங்கள் அப்படிங்கிற இடத்துல, ஏன்னா தொகுதிகள் குறைவாக கொடுக்கிறப்ப ஒரு வெற்றி வாய்ப்புள்ள இடங்களை நோக்கி அவர்களை நகர்த்த வேண்டிய தேவை திமுகவுக்கு இருக்கு. இயல்பாகவே அதை உறுதிப்படுத்துவாங்க. இனிமேல் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள்ல எங்களுக்கு விருப்பமான தொகுதிகளை கொடுங்கன்னு கேட்பாங்க. இப்ப இவர் சார் பேசும்போது ஒரு முக்கியமான இடம் குறிப்பிட்டாங்க, சூரான பேசும்போது குறிப்பிட்டிருந்தாங்க, திண்டுக்கல்ல போட்டியிட வச்சோம் இடதுசாரிகளை வெற்றி பெறதுக்காக வச்சோம்னா அங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல எஸ்டிபிஐ கட்சி போட்டிட்டாங்க. அப்ப நீங்க அந்த இடமே ஒரு பலவீனமான இடம். நீங்க வந்து கடலூரை கேட்டு அழுத்தம் கொடுத்த பிறகு கடலூருக்கு பதிலாக திண்டுக்கல் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. கடலூரையும் கேட்டாங்க. ஆமா, அந்த இடம் வந்து திமுக தான் கொஞ்சம் இந்த முறை விட்டுக் கொடுக்க வேண்டிய இடம் இருக்கு. இன்னொன்னு செந்திலன் ஒரு முக்கியமான இடம் குறிப்பிட்டாங்க. 2016 தேர்தலை ஒப்பிட்டாங்க. அதிமுக போட்டியிட இடம், திமுக போட்டியிட இடம். 2016 அதிமுக கூட்டணியா அமைக்கல, அவங்க தனியாவே ஒரு முழுக்க 234 தொகுதியிலேயும் ரெட்டையிலே தான் போட்டிட்டாங்க. நான் ஒரே ஒரு சின்ன ஒரு நிமிடம் மட்டும் எடுத்துக்கிறேன் சார். அன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இந்த கூட்டணி கட்சிகளோட பேரு மனிதநேய ஜனநாயக கட்சி தமிமுன் அன்சாரி, தமிழ் மாநில முஸ்லிம் லீக் ஷேக் தாவூத், இந்திய தௌஹீத் ஜமாத் அதோட தலைவர் MS பாஸ்கர், இந்திய குடியரசு கட்சி, கொங்கு பேரவை கட்சி, சமத்துவ மக்கள் கட்சி, சமத்துவ மக்கள் கழகம், முக்குளத்தோர் புலிப்படை, இது எதுவுமே தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியே கிடையாது. அந்த கட்சிகள் இரட்டையில போட்டியிடலாம். அந்த கட்சிகளுக்கு நீங்க ஒரு தொகுதியில் 2 தொகுதிகள் அடக்கலாம். பட் அதை ஒரு ஒப்புமையாக 2016 சொல்லவே இல்லை. நான் சொன்ன ஒப்புமையை வேற சாமிநாதன் அதை டைவர்ட் பண்ணிடக்கூடாது. நான் ரொம்ப தெளிவா ஒப்புமை சொன்னேன். திமுகவும் அதிமுகவும் டைரக்டா போட்டியிட்ட தொகுதிகள் எத்தனை, அதுல திமுக எத்தனை வெற்றி, அதிமுக எத்தனை வெற்றி, மொத்தமாகவே பெற்ற 234 தொகுதிகளுக்கும் சேர்த்து பெற்ற வாக்குகளில் வெறும் 39 லட்சம் தான் வித்தியாசம். அதற்கான காரணம் அதிமுக கூடுதலாக ரெட்டலை சின்னத்துல தனித்து போட்டிட்டதுன்னு சொன்னேன். அவங்க வந்து ரெட்டலை சின்னத்துல போட்டிட்டு நான் சொல்லவே இல்லை. அதிமுக போட்டியிட்ட அத்தனை பேருமே எதுவுமே அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் கூட கிடையாது. இல்ல, பிரச்சனை வந்து நான் அதையே சொல்லலையே. சரி, இப்ப அதை கடந்துருவோம். அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படுதா படலையாங்கிறத கடந்து வாக்கு சதவீதம் அடிப்படையில், கட்சி கட்டமைப்பு அடிப்படையில் பலமா இருக்காங்களா இல்லையாங்கிறதான எலக்டோரல் பாலிடிக்ஸுக்கு சரியானதாக இருக்கும். அந்த பதம் தானே சரியானதாக இருக்கும். அந்த அடிப்படையில் தானே கூட்டணிக்கு தலைமை இருக்கக்கூடிய கட்சிகள் கூட்டணி கட்சிகளுக்கான இடங்களை தீர்மானிக்க முடியும். எப்படி பார்க்கணும் அதை? இல்ல, அதாவது நீங்க சார், இந்த அணி என்பது ஒரு மதசார்பற்ற கொள்கையில ஒரு பாஜக எதிர்ப்பு என்கிற புள்ளியில் உருவான அணி. அப்ப அனைவருக்குமான ஒரு சமத்துவம் அதுக்குள்ள இருக்கணும்ல. நீங்க போட்டியிடக்கூடிய இடங்கள் என்பது ஒரு 6 இடம் அப்படிங்கறத நீங்க ஒரு 6 ஒதுக்குறோம் 5 ஒதுக்குறோம் என்பதை கடந்து 234 தொகுதிகளில் இடதுசாரி இயக்கங்கள் ரொம்ப வீரியமா வலுவா இல்லாட்டாலும் கூட இருக்காங்களே. விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது இன்னைக்கு தமிழ்நாட்டுல தனி தொகுதிகள் மட்டும் 44 தொகுதிகள் சார். பழங்குடி சமூகத்தினர் மட்டும் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் 2. அப்ப 46 தொகுதிகள். பொது தொகுதிகளே இன்னைக்கு அவங்க வலுவாதான் இருக்காங்க மற்ற பகுதிகளோட ஒப்பிட்டா. வேட்பாளர்களுடைய செல்வாக்கு, அவங்க செலவு செய்யக்கூடிய பலம், இது எல்லாவற்றையும், அவங்களுடைய கட்சியின் சின்னம், இப்படி நிறைய பலத்தை உள்ளடக்கியதானே. அவர் கேட்கிறது 234 தொகுதிகளிலையும் இடதுசாரிகள் இருக்காங்க.
234 தொகுதிகள்லையும் பிசிகா இருக்காங்க. ஒரு பேன் தமிழ்நாடு கட்சிகள் தான் அவங்க எல்லோருமே. அப்ப அந்த லாபத்தெல்லாம் திமுகவும் சேர்த்து தானே அறுவடை பண்ணுது. அந்த 5 தொகுதி 6 தொகுதிகளுக்கு மட்டும் இவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணல இல்லையா? அப்போ அதுல கூடுதல் பெருந்தன்மையோடு ஏன் திமுக அணுகக்கூடாது? அது அப்படி நீங்க பாத்தீங்கன்னா இந்த லாஜிக்கை நீங்க எல்லா கூட்டணிக்கும் எல்லா கட்சிகளுக்கும் பொறுத்த முடியும். எல்லா கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் 234 தொகுதியெல்லாம் கொடுத்துட முடியாது. என்னன்னா இப்ப அவர் திண்டுக்கல் சொன்னார் இல்லையா, அதுலேயே என்னன்னா திண்டுக்கல்ல ஒரு காலகட்டத்தில் தொடர்ச்சி அதிமுகவுடைய கோட்டையாகத்தான் இருந்தது. ஆனால் அது இப்ப மாறி இருக்கு. இவங்களுக்கு சிபிஎம்க்கு கொடுக்கறதுக்கு முன்னால திண்டுக்கல்ல திமுக எம்பி தான் ஜெயிச்சிருந்தார். நீங்க திண்டுக்கலா கோவையா அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவை தான் ரொம்ப சவாலான ஒரு இடம், திமுகவுக்கே சவாலான இடம். அந்த இடத்துல நீங்க போய் சிபிஎம் நிப்பாட்டினீங்க அப்படின்னா சிபிஎம்க்கு ஒரு மிகப்பெரிய பலவீனமாகும், அது திமுக கூட்டணியை பாதிக்கும். அப்படிங்கிறப்பதான் அது ரொம்ப புத்திசாலித்தனமா திண்டுக்கலுக்கு உங்களுக்கு மாற்றி கொடுத்து சிபிஎம்முக்கும் ஒரு பாதுகாப்பான இடம், அதே நேரத்தில் திமுக அங்கே நின்று அவங்களை வெற்றி கொள்வதற்கான சாத்தியங்கள் இருந்தது. இப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ செந்தில்வேல் சொன்னார், இப்போ 2016 தேர்தல் எடுத்தீங்கன்னா 2016 தேர்தலில் மக்கள் நல கூட்டணி 1.1% தான் வித்தியாசம், 39 லட்சம் வித்தியாசத்தில் தான் இது திமுக தோற்றது. மக்கள் நல கூட்டணியில் தான் சிபிஎம் இடதுசாரிகள் இருந்தாங்க. அந்த தேர்தல் முடிவு வந்தோடனே கலைஞரிடம் பத்திரிகையாளர்கள் கேட்குறப்ப இந்த தேர்தல் முடிவுகளை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறப்ப அவர் ஜனநாயகம் என்றது ஜனநாயகம் தோற்றது பணநாயகம் என்றது அப்பெல்லாம் சொல்ல என்ன சொன்னார்னா, இந்த தேர்தல்ங்கிறதுல அவர் சொன்ன ஒரு விஷயம், முதலாக கம்யூனிஸ்டுகள் இல்லாத ஒரு சட்டமன்றம் அமையப் போகிறது என்பது ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்றுண்டார். இப்போ அதனாலதான் நம்ம ஏன் இடதுசாரிகளை இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகளுடைய குரல்ல நியாயம் இருக்கு ஏன் சொல்ல வேண்டியிருக்குன்னா, இப்ப நிறைய சட்டமன்ற உறுப்பினர்களை இடதுசாரிகளை அழைச்சிட்டு போயிடலாம். அதுதான் சொல்ல வரேன். என்னன்னா இப்ப 5 எம்எல்ஏக்களோ 6 எம்எல்ஏக்களோ இடதுசாரிகள் போறாங்கிறது உண்மையிலேயே ஒரு மக்களுக்கான பிரதிநிதியா மக்கள் குரல்களை கொடுக்கிற எண்ணிக்கையை அப்படியே ஜெயிக்க வச்சிடணும்னு நினைக்குதா திமுக? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இது நம்ம லட்சியமா பாக்குறோம். லட்சியத்துக்கும் நடைமுறைக்கும் இருக்கக்கூடிய ஒரு இடைவெளியை தான் தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப சீமான் 117 தொகுதியில் ஆண்கள் நிப்பாட்டுறாரு, 117 தொகுதியில் பெண்கள் நிப்பாட்டுறாரு, திருநங்கைகளை நிப்பாட்டுறாரு, பட்டியலினத்தவர் பொது தொகுதியில் நிப்பாட்டுறாரு. எல்லாமே நம்ம வரவேற்கலாம், பெரிய புரட்சின்னு கூட பாராட்டலாம். ஆனா அங்க வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. டெபாசிட் கூட வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு தேர்தல் அரசியல் நீங்க அரசியலுக்கு வருவது என்பது உங்களுடைய கொள்கைகளை சட்ட வடிவங்கள் ஆக்குவது அப்படின்னா நீங்க வெற்றி பெற்றால் மட்டும்தான் ஆக முடியும். அதுதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு சிக்கல். நல்ல வார்த்தையை போட்டு டிஃபைன் பண்ணியிருக்காரு, லட்சியத்திற்கும் நடைமுறைக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி. ஆனா அதை நம்ம தேர்தல் ஜனநாயகத்துல தேட வேண்டியது இருக்குங்கிறது வருத்தமான விஷயம். அது யதார்த்தத்தோட பொருந்தி தான் போகுது. பிரமாதமா சொல்லிட்டார் சம்மா, அதுல எந்த சந்தேகமே கிடையாது. அது பட் ஜெயிக்கிறது அது ஒன்று தானே. இன்னொன்று அவர் இப்போ நீங்கள் அவர் சாமிநாதனை கேட்டது இது எந்த விதத்திலையும் களத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தாது. நாளை மறுநாளே அவங்க கையெழுத்து போட போகிறாங்க. சிபிஎம் விசிக எல்லாம் கண்டிப்பாக இந்த கூட்டணியை விட்டு விலக மாட்டாங்க. அவர்கள் அது எக்ஸ் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அது என்ன நமக்கு தெரியாது, அது கையெழுத்து போட்டுட்டு கூட்டணிக்கு போயிடுவாங்க. அது ஒன்ஸ் அது முடிஞ்ச பிறகு தேமுதிகவையும் ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு அந்த ஆக்சுவல் எலெக்ஷன் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடும். ஆமாம், எல்லாருமே இப்போ ஒன்றாயிடுவாங்க. அது இவங்களுக்கு ஒரு பாலிசி கோஹரன்ஸ்ன்றது ஒரு அடிப்படையில் அந்த ஒரு கொள்கை ரீதியிலான ஒரு சிறந்த கட்டமைப்பு இருக்கிறதால இது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு தான் எனக்கு தோணுது. பிரச்சாரத்துக்கு போகும்போது இவையெல்லாம் பின்னுக்கு தள்ள. ஆனால் 2 மாற்று குரல்கள் வந்ததை நம்ம கவனிச்சிருப்போம். IUML வந்த மாற்று குரல்கள் கூட்டணி கட்சிகள் தானம் பண்ணணும் அப்படின்னு முதலாக அவங்களுக்கு தொகுதிகள் குறைச்ச போது சொன்ன ஸ்டேட்மெண்ட். காங்கிரஸ்லேருந்து திரு செல்வ பெருந்தகை பேசும்போது நாங்கள் 100க்கு மேலே உள்ள தொகுதிகளில் போட்டிக்கிட்டோம், இப்போ நாங்கள் குறைச்சிக்கிட்டு 28 வரைக்கும் வந்திருக்கோம், இதை நீங்கள் அளவுகோலாக வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு கூட்டணி கட்சிகளுக்கு அவர் பேசுகிறார். இவங்க பேசுறது கூட்டணி கட்சிகள் தங்களுடைய பலத்தை புரிந்து கொள்ள வேண்டும்னு பேசுறாங்களா, அந்த தொனில பேசுறாங்களா? அப்படித்தான். இப்ப நீங்க காங்கிரஸுக்கு அவங்க திமுக இறங்கி வந்ததுக்கு காரணம் அவங்க விஜயோட போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது, அதனால திமுக இறங்கி வந்தது. தேமுதிக அகாமடேட் பண்ணதுக்கும் அதான் காரணம். அது ஒரு காரணமா இருக்கலாம், நான் மறுக்கல. நான் அது இல்லாட்டி அவங்க தேமுதிக அகாமடேட் பண்ணியிருப்பாங்கிறது என்னுடைய கருத்து. நண்பர்கள் அதை ஒப்புக்கொள்ள மாட்டாங்க, அது அவங்களுடைய உரிமை. காங்கிரஸ் வந்திருந்தாலுமா? ஆமா, நான் அப்படிதான் அதை பார்க்கறேன். அவங்க டிஎம்டிகே விட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியும் எதிர்த்தரப்பு தேமுதிகவால் பலம் பெற்றக்கூடாது, அதனால காங்கிரஸோட காரணத்தால மட்டுமே அவங்க தேமுதிக அழைச்சிட்டு வரலன்னு நான் பார்க்கறேன். பட் காங்கிரஸுக்கு கூடுதலா சீட்டு கொடுத்ததுக்கான முக்கியமான காரணம் அவங்க உண்மையிலேயே அவங்க விஜயோட போறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தது. அதை இது பண்றதுக்காக, நியூட்ரலைஸ் பண்றதுக்கு தான் அவங்க அதை பண்ணாங்க. வேற இந்த கட்சிகளோட இப்போ லெஃப்டோடையும் விசிகாவோடையும் ஹார்டாக பார்கெயின் பண்ணுறதுக்கான காரணம் இவங்க விஜயோட போக முடியாது. ஏன்னா காங்கிரஸுக்காவது ஒரு ஊசலாட்டம் இருக்கலாம் மொழி, இந்த 2 இடதுசாரிகளும் விசிகாவும் விஜயோட அரசியலில் அவங்களுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. அவங்க ரொம்ப துல்லியமாக இதை புரிஞ்சிருக்காங்க.
பிஜேபி எதிர்ப்புல வந்து இடதுசாரிகளும் விசிக்காம மிக மிக அதிக வலுவுடன் விசுவாசம் இருப்பது. அதிக தண்டனை அப்போ மேபி இருக்கலாம். இவங்க 3 பேருக்கும் இருக்கக்கூடிய அதீதமான அந்த ஒரு சித்தாந்த ஒரு தெளிவு தான் வந்து அவங்க கண்டிப்பா விஜய் கிட்ட போக மாட்டாங்க, நம்மளை விட்டு அவங்க போக மாட்டாங்கன்னு திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியா நம்புறதால தான் வந்து இவ்வளவு ஹார்ட் பார்கெனிங். அங்க அந்த வாய்ப்பு இருந்தது விஜயோட பொறுத்து, இங்க அது இல்ல. விபி சிங் சொன்ன மாதிரி பாலிடிக்ஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் பாசிபிள். அதனால அது தப்பு ரைட்டு நம்ம பேசுறதுக்கு எதுவும் கிடையாது. செந்தில், எப்படியும் பிசிகாவும் இடதுசாரிகளும் மாற்று கூட்டணிக்கு போய்விட மாட்டார்கள்ங்கிறதுனால தான் இவ்வளவு கராராக அவங்க கிட்ட பேரம் பேசுறாங்க. அப்படி இல்லை சார். உளப்பூர்வமாக இந்த அணி ஒரு கொள்கை கூட்டணியாக பாசிச பாஜக எதிர்ப்பில் எல்லாரும் ரொம்ப ஒன்றா நிற்கிறாங்க. ஏன்னா அந்த கூட்டணி உருவானதே பாஜக எதிர்ப்பு மேடையில தான். கல்யாண வீட்லையோ பேசிட்டோ அமித்ஷாவினுடைய மிரட்டலையோ எல்லாம் அப்படி கூட்டணி உருவாகலை. பாஜக எதிர்ப்பு பொதுக்கூட்டங்கள், பாஜக எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் ஒன்றாக இணைந்து அதன் வழியாக தேர்தல் கூட்டணியாக உருவான ஒரு அணி தான் இது. இதற்குள்ள எக்ஸ்ட்ரா வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மணிஷா சொன்ன மாதிரி தேமுதிக மட்டும்தான் வெளியிலேருந்து உள்ள வந்திருக்கிறத, மற்றபடி இவர்கள் எல்லோரும் ஒரு கொள்கை கூட்டணியாகத்தான் இருக்கிறார்கள். இப்போ சீட்டில் சார் ஒவ்வொரு தேர்தலுக்கு மாறும். 1952 தேர்தல் கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே வெற்றி பெற்று எம்எல்ஏக்கள் ஆனது மட்டும் எத்தனை பேர் தெரியுமா? 62 பேர். கம்யூனிஸ்ட் கட்சியுடைய எம்எல்ஏக்கள் 62 எம்எல்ஏக்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில். நமக்கு தெரிஞ்சு யூபிஏ 1ல 60 எம்பிக்களுக்கு மேல இருந்தாங்க கம்யூனிஸ்டுகள். காலம் மாறுது, தேர்தல் கணக்குகள் மாறுது, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் அவங்களுடைய வாக்கு சதவீதம் ஏறுது இறங்குது. இதை பொறுத்து ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. ஜனநாயக ரீதியாக ஐடியாலஜிக்கலா கம்யூனிஸ்டுகளுடைய குரல் சட்டமன்றத்தில் வலுவாக ஒலிக்க வேண்டும் என்பதில் இங்க இருக்கிற அரங்கில் இருக்கிற யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது. அதே சமயத்தில் தேர்தல் அரசியலுக்குள் நீங்க ரொம்ப கவனமா உன்னிப்பா சார் ஒரு விஷயம் நடந்துச்சு. எல்லா கட்சியோடையும் பேசும்போது திமுக பூத் வாரியா, தொகுதி வாரியா, ஒவ்வொரு கட்சிக்குமான ஓட்டு பர்சன்டேஜ் அத்தனையும் டீட்டெயிலாக எழுதி வச்சிருந்தாங்க. அப்புறம் தொகுதிகளை கூட திமுக தான் தீர்மானிக்குமான்னு கேட்டீங்க. அது கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும் இல்லை சார், திமுக நடந்திருக்கு. மரியாதை ஒரு லாஸ்ட் வார்த்தை, அண்ணாச்சி ஆவுடையப்பன் அவர்கள் தொகுதி மாற சொன்னாங்க கடந்த முறை. திமுக தலைமை சொல்லிச்சு, அவர் மாற மாட்டேன்னு உறுதியாக நின்னாரு, தோல்வியடைந்தார். நீங்க அண்ணாமலை நின்ற தொகுதியில் நான் உட்பட அதுக்கான ஒரு லாபியை பண்ணோம். அண்ணாமலை நின்ற தொகுதி இதைத்தான் முதல்ல அரவக்குறிச்சியை தான் ஐயா ஜவஹர்லால் சாருக்கு அலர்ட் பண்ணாங்க. நாங்க நைட்டு பேசணும் ஜவஹர்லால் சார், இல்ல சார் அரவக்குறிச்சியில் அவ்வளவு அண்ணாமலை ஒர்க் பண்ணி வச்சிருக்காரு, நீங்க நின்னீங்கன்னா பெரிய சிக்கலா இருக்கும், மதமாவும் கன்சால்டேட் பண்ணுவார், டைரக்ட் திமுக போட்டிட்டா அண்ணாமலை தோப்பாரணும். அதுக்கப்புறம் அவர் பாபநாசம் போனார், 2 நன்மை, அவரும் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனார், அண்ணாமலையும் தோற்றார். இப்ப ஒருவேளை அரவக்குறிச்சியில் அவர் போட்டிட்டு இருந்தாருன்னா முடிவு என்னவாகும்னு சொல்ல முடியாது. அப்போ தேர்தல் கணக்குல இது எல்லாத்தையும் சேர்த்து தான் சார் நம்ம வந்து கணக்கீடு செய்யணும். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேர்விட பேச நிறைவு. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது.